இருந்தவள கொஞ்ச நேரம் படுத்து தூங்குன்னு படுக்க சொன்னேன். படுத்த பிறகு குச்சி எடுத்துட்டு வந்து என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஏண்டி தங்கச்சி நீ வீட்டுக்கு வந்திருக்கிற, இப்போ உனக்கு ஒரு ஃபேன் கூட போட முடியலையேன்ட்டு நான் இந்த ஃபேன் ஓடலான்ட்டு குச்சி எடுத்து சுத்திட்டு இருக்கேன். ஓ, இப்படிதான் உங்க வீட்டுல ஃபேன் ஓடுதா? ஆமா, அந்த ரூம் ஃபேன் நல்லா ஓடும், இந்த ஃபேன் இப்படிதான் ஓடும். ஓடு. சரி, எவ்வளவு நேரம் சுத்திட்டு இருப்ப? வீடியோ எடுத்துட்டு இருக்க. நம்ம இதுல நான் ஃபேனை தொடச்சு நான் சுத்தம் பண்ணாம வச்சிருக்கிறேன். நானு இத போய் நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கிற. நம்ம சேனல்ல போடுறதுக்கு தாண்டி. ஏண்டி வீவர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன இவங்க ஃபேன் இவ்வளவு அழுக்குன்னு நினைக்க மாட்டாங்களா? அதுக்கு நீ எப்பவும் சுத்தமா தொடச்சு வச்சிருக்கணும். நாளைக்கு தான் சுத்தம் பண்ணலான்னு இருந்தேன். நீ இன்னைக்கு திடீர்னு வீடியோ எடுப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, நாளைக்கு தொடச்சிடலாம். வீடியோ எடுத்துட்டான்ட்டு ஃபேனை கீழே என் தலையில தட்டி விட்டாதான் அப்புறம் தலையில தக்காளி சட்னி தான் வரும். பண்ண மாட்டேன். சரி சரி, பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலே தொடச்சிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் ஜீவிதா மேலே குச்சி விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக நிதானம் இல்லாமல் கிடக்குறா. நான் வேணும்னே பண்ணல, எதிர்பாராம தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஜீவிதா குப்பையா இருக்குன்னு சொன்ன பாவத்துக்கு தலையில குச்சியை போட்டு ஏடி குச்சி போட்டு பேசுறா. நல்லா தான் இருக்கியா? நல்லா தாண்டி இருக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாக்ல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.